சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நல்ல அருமையான சைட் டிஷ் இந்த அவியல். கேரளா ஸ்டைலில் அவியல் செய்கிறதுக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய், வாழைக்காய், மாங்காய், பலாக்கொட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காவை நீள நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அவியலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா காய்கறியும் ஒரே அளவில் வெட்டி வச்சுக்கிட்டோம்னா அவியல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட், வெள்ளரிக்காய், சேனக்கிழங்கு, அவியலுக்கு என்னென்ன பொருட்களை அரைச்சி எடுக்கணும்னு காட்டுறேன். தேங்காய், நான் ஃப்ரோசன் தேங்காய் யூஸ் பண்ணுறேன். மஞ்சள் தூள், சீரகம், பச்சை மிளகாய். நான் யூஸ் பண்ணுற பச்சை மிளகாய் அவ்வளோ காரம் கிடையாது, அதனால் 2 யூஸ் பண்ணுறேன். தயிர். காய்கறிகளை வேக வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த சேனக்கிழங்கை எடுத்து வேக வைக்க போகிறேன். சேனக்கிழங்கு சில நேரம் அரிக்கும், அதனால் தனியாக வேக போடுறேன். இன்னொரு பாத்திரத்தில் மீதி இருக்கிற காய்கறிகளை வேக போட போகிறேன். தண்ணி சூடானதும் கேரட்டை சேர்த்துக்கிறேன். அதிக நேரம் வேகிறதுக்கு தேவைப்படுற காய்கறிகளை முதல்ல சேர்த்துக்கலாம். கேரட் வேக ஆரம்பித்த உடனே முருங்கைக்காயை இதோட சேர்த்துடலாம். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும். இது கூடயே கட் பண்ணி வச்சிருக்கிற பலாக்கொட்டையையும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைக்காவையும் இதோட சேர்த்துக்கிறேன். வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் முதல்ல சேர்த்தோம்னா குழஞ்சி போயிடும். வெள்ளரிக்காவை இதோட சேர்த்துக்கிறேன். எல்லா காய்கறியும் ஓரளவுக்கு இப்போ வெந்துருச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவையும் இதோட சேர்த்துக்கிறேன். காய்கறிகளை மூடி போட்டு மறுபடியும் வேக விட போகிறேன். காய்கறி வேகிறதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காவை சேர்த்துக்கிறேன். சீரகத்தையும் இதோட சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துக்கிறேன்.
அரைச்செடுத்த பேஸ்ட்டோட தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவை எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். காய்கறிகளை வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். மஞ்சள் தூளை இதோட சேர்த்துக்கிறேன். இன்னும் நிறைய கேரளா ரெசிபிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவுக்கு மேலே வர்ற கார்டு ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்காய் மசாலா காய்கறிகளோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வேக வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கிற சேனக்கிழங்கையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த கிழங்கை சேர்க்கறதுக்கு முன்னாடி அரிப்பா இருக்குதான்னு பார்த்துட்டு சேருங்க. இந்த டைமில் நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை தேவைப்படும். தாளிக்கிறத கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். தாளிச்சதை அவியலோட சேர்த்து அவியலை பரிமாற போகிறேன். எண்ணெய் காரம் அதிக அளவில் மசாலா பொருட்கள் இல்லாத இந்த அவியல் ரொம்ப மைல்டான கறியாக இருக்கும்.